எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. பாட்டிக்கு வேற வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். வேற வழியே இல்ல, அதை செஞ்சுதான் ஆகணும். அம்மா வேற இன்னும் தூங்காம இருக்காங்களே, என்ன பண்றது? ஏய் என்னடி, எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? அந்த மண்டபத்துக்கு தான்மா. ஏய், உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு தெரியுமா? நீ அங்கேயும் இங்கேயுமா கிடந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்க. நீ கொஞ்ச நேரம் தூங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 மணி நேரம் தான் இருக்கு. இப்படி தூங்காம இருந்தா எப்படி நர்மதா? நான் தூங்குறது இருக்கட்டும்மா, நீ ஏன் தூங்காம முழிச்சிட்டு இருக்க? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. மனசை போட்டு குழப்பிட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும்? கண்ணை மூடி தூங்கு. எங்கடி, கண்ணை மூடினா கெட்ட கெட்ட கனவா வருது. அது கனவு இல்லம்மா, உன் மனசுல இருக்கிற பயம். பயம் இருக்காதா? ஏன் பயப்படுற? நாளைக்கு உன் பையனுக்கு கல்யாணம், அதுவும் உன் சொந்த ஊர்ல. அத நினைச்சு நிம்மதியா தூங்க வேண்டியதானே? என் பயத்துக்கு காரணமே அதான். நீ என்ன சொன்ன? அந்த மண்டபத்துல ரோகிணிக்கு கல்யாணம் ஆகுது, தாத்தா குடும்பமும் ஊர்க்காரங்களும் வருவாங்கன்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் எப்படி நான் நிம்மதியா தூங்குறது? மா, அவங்க வந்திருக்கிறது ரோகிணியோட கல்யாணத்துக்கு. ரோகிணி கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்களே கிளம்பி போறாங்க. நீ உன் பையன் கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்பு. எங்க இருந்து கிளம்புறது? புலம்பிக்கிட்டே உட்கார வேண்டியதான். நீ வேற. மா, பயப்படாதம்மா. பாதி கிணற தாண்டிட்டோம், மீதி கிணத்தையும் தாண்டிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதையும் கடந்துட்டோன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதிகாலையில விடியும் போது நமக்கு நல்லதே நடக்கும்.